எனக்கு ஆங்கிலத்திலே பிடித்த ஒரு பழமொழி இருக்கின்றது. டைம் இஸ் எ குட் மெடிசின். இந்த உலகில் பிறந்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்விலே பல்வேறு விதமான சவால்கள், பிரச்சினைகள் நேர்ந்து கொண்டே இருக்கும். இவை அனைத்துக்கும் ஒரே ஒரு தீர்வு, நேரம். காலம் நகர்கின்ற போது எந்த ஒரு வேதனையை தருகின்ற நிகழ்வும் அது படிப்படியாக எம் மனதை விட்டு நீங்கிவிடும். இந்த உலகில் பிறந்த ஒவ்வொருவரை சுற்றியும் தினமும் பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டே இருக்கும். இங்கு உண்மை என்னவென்றால், பிரச்சனை என்று எதுவுமே இல்லை. ஒரு குறித்த நிகழ்வை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக நோக்குவார்கள். இதற்கு ஒரு உண்மை சம்பவத்தை உங்களுக்கு கூறுகின்றேன். ஒரு அலுவலகத்திலே எப்போதும் கலகலப்பாக வேலை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு மனிதர். அவர் அங்கு சம்பளத்திற்காக வேலை செய்தாலும் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களோடு எவ்வாறு மகிழ்ச்சியாக இருப்பாரோ அதே போலத்தான் அங்கு வருபவர்களோடும் சரி, தன்னோடு வேலை செய்கின்ற சக ஊழியர்களோடும் எப்போதும் மகிழ்ச்சியாகவும் கலகலப்பாகவும் இருப்பார். எதிர்பார்க்க முடியாத ஒரு பெரிய விபத்திலே சிக்கிக்கொண்ட அவர் தன்னுடைய 2 கால்களையும் இழந்து விடுகின்றார். இப்போது தங்களை கலகலப்பாக வைத்திருக்கின்ற அந்த மனிதரை சந்திப்பதற்கு அலுவலகத்தில் வேலை செய்கின்ற சக பணியாளர்கள் வைத்தியசாலைக்கு செல்கின்றனர். அங்கே 2 கால்களையும் இழந்த நிலையில் அவர் கட்டிலில் இருக்கின்றார். சென்ற பணியாளர்கள் யாருமே எதுவும் கதைக்காது அமைதியாக இருக்கின்றனர். நிலைமையை உணர்ந்து கொண்ட அவர், நீங்கள் எதற்குமே கவலைப்படாதீர்கள், வழமையை விட நான் இன்னும் முன்னரே வேலைக்கு வந்து விடுவேன். ஏனென்றால் என் சப்பாத்துகளை பொலிஷ் பண்ணுவதற்கே எனக்கு அதிக நேரம் எடுக்கின்றது. இனி அதற்கு வேலை இல்லை என்பதால் நான் இன்னும் முன்னராகவே உங்கள் அலுவலகத்துக்கு வந்து விடுவேன் என்று அந்த நகைச்சுவை உணர்வை அந்த சூழ்நிலையிலும் வெளிப்படுத்தினர். நிகழ்வுகள் ஏற்படுவது உண்மைதான், அவற்றை நாங்கள் பார்க்கின்ற கோணத்தில் தான் அது இருக்கின்றது. உண்மை என்னவென்றால், ஒரு நிகழ்வு ஏற்படுத்துகின்ற தாக்கத்தை விட அது தொடர்பாக நாங்கள் எண்ணுகின்ற கற்பனையே அதிக தாக்கத்தை ஏற்படுத்துவதாகவும் மன உளைச்சலை உண்டு பண்ணுவதாகவும் ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன. முதலில் பிரச்சனை என்று கூறுவதையே நாங்கள் நிறுத்த வேண்டும். எங்கள் வாழ்விலே ஏற்படுகின்ற ஒரு எதிர்மறையான நிகழ்வை, அதாவது சவாலை, முதலில் நாங்கள் 2 வகையாக பிரிக்க தெரிய வேண்டும். முதலாவது, அந்த சவால் எமது கட்டுப்பாட்டில் இருக்கின்றதா இல்லையா என்பதை தெளிவாக வரையறுத்து கொள்ள வேண்டும். உதாரணமாக, நாங்கள் ஒரு தோட்டம் ஒன்றை செய்ய போகின்றோம். அந்த தோட்டத்திலே என்ன பயிர்களை நடுவது என்பது எமது கட்டுப்பாட்டிலே உள்ளது. அதே நேரம் நாம் தோட்டம் செய்து கொண்டிருக்கும் போது தேவையான நேரத்தில் மழை பெய்யாது விடுவதும், தேவையற்ற நேரத்தில் மழை பெய்து பயிர்களை அழிப்பதும் எமது கட்டுப்பாட்டில் இல்லை. எனவே அந்த மழை தொடர்பான சவாலை நாம் எம் கருத்தில் கொள்ளவே தேவையில்லை. ஏனெனில் அது எமது கட்டுப்பாட்டில் இல்லாத ஒன்று. ஆனால் எந்த பயிர்களை தெரிவு செய்வது என்பது எமது கட்டுப்பாட்டிலே உள்ளது. எனவே எம் வாழ்வில் எந்த ஒரு சவால் ஏற்படுகின்ற போதும் முதலில் நாம் தெளிவாக வரையறுத்து கொள்ள வேண்டும். இந்த சவால் எனது கட்டுப்பாட்டில் உள்ளதா, கட்டுப்பாட்டில் இல்லையா என்று. எமது கட்டுப்பாட்டில் இல்லை என்றால் அதனை அப்படியே இறைவனிடம் ஒப்படைத்து விட வேண்டும். நானும் இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒரு பகுதிதான். எனவே பிரபஞ்ச பேராற்றலே, இறைவனே, இந்த சவாலை நீ உன்னுடையதாக எடுத்துக்கொள். இன்றிலிருந்து நான் இது தொடர்பாக எதையும் எண்ணிக்கொள்ள மாட்டேன் என்று அப்படியே விட்டுவிடுங்கள். அந்த பிரச்சனை, அதாவது சவால் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதாக இருந்தால் முதலில் அந்த சவாலை தெளிவாக வரையறுத்து கொள்ளுங்கள். அதனை தீர்ப்பதற்கு வேண்டிய தகவல்களை ஒழுங்குபடுத்தி கொள்ளுங்கள். யாரோடு இது தொடர்பாக கலந்துரையாடினால் இந்த சவாலை வெற்றி பெறலாமோ அவரோடு கலந்துரையாடுங்கள். உடனடியாக அதற்குரிய தீர்வை பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த சவாலிலிருந்து உடனே தீர்வினை பெற்றுவிட முடியும். ஒரு சவாலிலிருந்து தீர்வினை பெற்றுவிட்டால் அத்தோடு உங்கள் வாழ்வில் இனி சவாலே வராது என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். ஒவ்வொரு நாளும் பல்வேறு விதமான சவால்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அதனை நாங்கள் எடுக்கின்ற விதத்திலே தான் அனைத்துமே தங்கியுள்ளது. தினமும் பல்வேறு சவால்களை எதிர்கொள்கின்ற ஒரு மனிதன் தன் உள்ளத்தை திடப்படுத்தி கொள்கின்றான். இந்த வாழ்க்கையிலே வலியென வாழும், தக்கன பிழைக்கும் என்று கூறுவார்கள். அந்த வகையில் பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு
அவற்றிலே வெற்றி பெறுகின்ற ஒரு மனிதன் வாழ்விலே சாதனை மனிதனாக விளங்குகின்றான். எனவே இந்த உலகில் எமக்கு எத்தனை சவால்கள் வந்தாலும் அதை எண்ணி கவலைப்படுதல் கூடாது. காலம் சிறந்த மருந்தை அளிக்கும். அந்த சவால் எமது கட்டுப்பாட்டில் இல்லை என்றால் அதை இறைவனிடம் ஒப்படைத்து விடுவோம். அந்த சவால் எம் கட்டுப்பாட்டில் இருக்கின்றது என்றால் நாம் முதலில் தெளிவாக அந்த சவாலை வரையறுத்து அதற்குரிய தீர்வை கண்டுகொள்ளுவோம். எண்ணம் போல் வாழ்க்கை. நன்றி, வணக்கம்.